வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணிதக்கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இதற்கு முன்னதாக நாம் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தனித்தனியே எண்கள் பாடத்தில் உள்ள பயிற்சி 1.1 விரிவாக கற்பித்து பதிவு செய்திருந்தேன். அது குறித்து உங்கள் அடைவை சோதிக்க ஒரு சிறு ஆன்லைன் டெஸ்ட் நடத்த வேண்டி அதற்காக லிங்க்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தனித்தனியாக ஒவ்வொரு குரூப்புக்கும் பகிர்ந்துருக்கேன். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு எப்படி செய்யறதுன்னு நினச்சி நீங்கள் பதற வேண்டாம். அது ரொம்ப எளிமையான ஒன்று தான். அதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ அனைவருமே வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்களா? நம்ம பள்ளிக்கான குரூப்பில் என்ன செய்யுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனியாக அந்த லிங்க்கை அனுப்பிச்சிருப்பேன். இதில் காமிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இருக்காது. நான் 3 கிளாஸுக்கு ஒன்றா சொல்கிறதுக்காக இது 3 ஒன்றா இந்த இடத்துல இருக்குது. நம்ம உங்கள் குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு தனித்தனியாக அந்த லிங்க் வந்திருக்கும். அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு மாணவர்கள்னால் அதுக்கான இதில் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா அதுக்கான லிங்கை போய் ஓப்பன் பண்ணணும். 6ஆம் வகுப்பு மாணவர்கள் அதுக்கான லிங்கை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த வகுப்புங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 7ஆம் வகுப்புக்கான லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பக்கம் வரும். இதில் மேலே ஸ்டூடெண்ட் லாகின் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா அது டீச்சருக்குரியது. அந்த ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இங்கே என்டர் யுவர் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்கள் பேரை பதிவு பண்ணுறீங்க. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட பேரை நான் பதிவு பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பேரை பாருங்கள் பதிவு செஞ்சு இனிஷியலுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு இனிஷியல் அடிக்கிறீங்க. இது மாதிரி பதிவு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத அழுத்தினீங்க அப்படின்னா நம்ம தேர்வு தாளுக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும். இது மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிக எளிமையாக உங்களுக்கு ஒரு 10 கேள்வி மாத்திரம் தான் கொடுத்துருக்கேன். இது உங்கள் முதல் தேர்வு அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு டைம் கூட உங்களுக்கு குறிக்கலை. இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கால வரையறை இருக்கும். ஆனால் இந்த முதல் தேர்வுங்கிறதுனால உங்களுக்கு கால வரையறை கூட குறிப்பிடலை. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த 10 கேள்விகளுக்கும் சரியான ஒரு 5 சரியான விடை இருக்குது. 5 கீழே எப்படி இருக்குது அப்படின்னா 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5 சரியான விடையும் அடுத்த 5 சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க அப்படின்னா முதல் கேள்வி எடுத்து வாசிக்கிறீங்க. முதல் கேள்வி என்னது? முழுக்கள் எந்த ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது? இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் செய்ய முடியும். இப்படி பார்த்தோன்னே ஆன்சர் தெரியக்கூடாதே நேரடி என்ன செய்றீங்க அப்படின்னா ஆன்சர் குறிச்சிடுறீங்க. இது மாதிரி நீங்கள் எதனாலும் குறிச்சிக்கலாம். இப்போ ஒரு நம்ம குறிச்சிட்டோம், ஐயோ தப்பாக குறிச்சிட்டோமே, வரதை மாற்றி குறிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை மாற்றி குறிச்சிக்கலாம். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்குறீங்க. -62 கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் குறிச்சிருக்கிறது சரியான விடை கிடையாது, இதுதான் விடைன்னு நினச்சி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா இதே விடையை குறிச்சு வச்சிடாதீங்க. இதே மாதிரி எது விடையோ அதை குறிக்கிறீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா மாற்றி அடுத்த விட என்ன செஞ்சிடறீங்க அப்படின்னா குறிச்சிடுறீங்க. இதே மாதிரி தான் அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் எல்லா விடையும் என்ன செய்றீங்க அப்படின்னா குறிக்கிறீங்க. முதல் 5 கேள்விக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுங்கிறதுனால 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து 6வது கேள்வியிலேருந்து சரியா தவறா அப்படிங்கிறதுனால அது 2 ஆப்ஷன்கள் மட்டும் இருக்கும். அது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பார்த்து குறிக்கிறீங்க. இப்போ 10 கேள்விக்கு நீங்கள் குறித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சப்மிட் அப்படிங்கிறது ஆப்ஷனுக்கு வரணும். நீங்கள் சப்மிட் ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எந்த கேள்விக்கான விடையை உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது. அப்போ சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த 10 கேள்விகளுக்குமே நீங்கள் சரியாக விடை எழுதிருக்கீங்களா அப்படின்னு திரும்ப இன்னொரு தடவை கூட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே அந்த சப்மிட் அப்படிங்கிறத என்ன செய்றீங்க அப்படின்னா கொடுக்குறீங்க. அப்படி ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த தேர்வு முடிஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் எந்த மாற்றமும் இதில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா செய்ய முடியாது. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான விடை எழுதிருக்கீங்க, எத்தனை கேள்விக்கு தப்பான விடை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரியான விடை அப்படின்னா அங்கே டிக் மார்க் வரும், தப்பு அப்படின்னா அந்த இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே மாதிரி இதை நீங்கள் பதிவு பண்ணி எனக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் சப்மிட் கொடுத்த அடுத்த நிமிஷம் எனக்கும் நீங்கள் இந்த பதிவு எனக்கும் ஆன்லைனில் எனக்கு பதிவாயிருது. அதனால் நீங்கள் எனக்கு அனுப்பணுங்கிற அவசியம் கூட இதில் கிடையாது. காலத்தின் தேவைக்கு ஏற்ப முன்னேற வேண்டியது நம்ம கட்டாயம். இப்போ இந்த இதை நீங்கள் நல்லா செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் எத்தனையோ போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கும் இது ஒரு அடித்தளமாக உங்களுக்கு அமையும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், இல்லை மேல்நிலை உயர்நிலை வகுப்புகள் வரக்கூடிய தேர்வுகளாகட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் எளிமையாக ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இப்போ இருந்து எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக செஞ்சுருவீங்க. இந்த தேர்வை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.